இதுல போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த விக்டிமோட பாடியில எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்ஜுரீஸ் வந்துட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேம். ஸோ முழுக்க முழுக்க அது இன்டர்னலான ஒரு இன்ஜுரியால தான் அவங்களோட உயிர் போயிருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒருத்தர் போதை பொருள் யூஸ் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வராரு. வந்தவரை என் பையனோட ஃப்ரெண்ட் கேக்குறாரு. அதன் விளைவாக ரிவெஞ்சா இந்த கொலையானது இங்க வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. அன்னைக்கு அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்திருந்தானா, அந்த பையன் இறந்திருக்க வேண்டியது. அவன் வரல அப்படின்னோடனே என் பையன் இன்னைக்கு இறந்து போயிட்டான். இது வந்து ட்ரக் ரிலேட்டட்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பையனும் இறந்து போனவரும், இன்னொருவரும் அவருடைய நண்பர் 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டு இருக்கும்போது, இந்த ஆப்போசிட்ல வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ட்ரக் கன்சியூம் பண்ணிட்டு இவங்க மூஞ்சிலே வந்து ஊதுனதா சொல்லப்படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு தட் இஸ் நேத்து இவர் இறந்து போனவர் மட்டும் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட் ஸ்கூலுக்கு வரல. ஆனா அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி பண்றப்போ கேள்வி கேட்டது வந்து யாரு ஸ்கூலுக்கு வரலையோ அன்னைக்கு லீவ் போட்டுட்டாங்களோ இவருடைய ஃப்ரெண்டு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பஸ் டெப்போல ஏறி அவர் வீட்டுக்கு வரக்கூடியவர் என் பையனை அங்கிருந்து கூப்பிட்டுட்டு வந்து பஸ் டெப்போவோட லைக் பேக் சைட் அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத உள்ள ஏரியாக்கு அங்க கூட்டிட்டு போய் என் பையனை கழுத்திலே மிதிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அடிப்பட்ட நிலையில வந்து ஒரு சடலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடா போறவங்க அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர் கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ போயிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது ஹலோ மை டியர் காந்தம் மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கு. தேங்க்யூ. நீங்க எப்படி? ஐ அம் குட் மேம். தேங்க்யூ. மேம், இதே மாதிரியான ஒரு கேஸ் வந்துட்டு சென்னையில் திருவொற்றியூருங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 16 இயர்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி அடிதடியில் வந்துட்டு அவங்கள கொண்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸை நீங்கள் எந்த விதத்தில் பார்க்குறீங்க மேம்? சிஎஸ் நமக்கு பேக் டு பேக் 2 கேஸ் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. தட் இஸ் நெக்ஸ்ட் டே இல்லையா? முந்தானேத்து ஒரு நியூஸ் வந்துருது. 2 நாளா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. நேத்து இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. ஒன் இஸ் இன் கோவை, செகண்ட் இஸ் இன் சென்னை. ஓகே அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அகைன் 2மே ரொம்ப சஸ்பீஷியஸா பார்க்கப்படுறது வந்து ட்ரக் ரிலேட்டட் கேஸா தான் இந்த இடத்துல இருக்கு. அதுதான் இந்த கேஸ்க்குள்ள இருக்க கனெக்டிவிட்டி. இன்னும் போலீசாரால இது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒண்ணுதான். இது ட்ரக்னால தான், ட்ரக் இன்வால்வ்மென்ட்னால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் போலீஸ் சைட்ல இருந்து நமக்கு வரல. கோவை கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் அத கிளைம் பண்றாங்க. மீன்ஸ் நாங்க வந்து ரொம்ப ஷூரா இருக்கோம். இந்த மாரி இது ட்ரக் ரிலேட்டடான ஒரு ஒரு கேஸ் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க போனோம்னா, இந்த சென்னை திருவொற்றியூர்ல ஒரு மாணவர் தட் இஸ் +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து கொலை செய்யப்பட்ட வழக்குலயும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இங்க இல்ல ட்ரக் இன்வால்வ்மென்ட் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு அடுத்த கட்டமா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட போகுது அப்படின்றது தெரியாம, நாங்க கையெழுத்து போட்டு உடலை வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுலயும் அவங்க இருக்கிறதா சொல்லப்படுது. ஓகே. சோ இந்த நியூஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு நேத்து ஓகே ரிப்போர்ட் ஆன ஒரு நியூஸ். ஆ திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல். அங்க படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர். ஓகே. இவரு என்ன ஆகுதுன்னா ஸ்கூலுக்கு அப்படியே பின்புறம். ஓகே. இந்த மாதிரி அங்க ஒரு சடலம் இருக்கு. அடிப்பட்ட நிலையில வந்து ஒரு சடலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடா போறவங்க அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர் கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. சோ போயிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க. காவல்துறையினருக்கு வந்து அது தெரிவிக்கப்படுது. அவங்க உடலை கைப்பற்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது இங்க என்ன தெரிய வருது அப்டின்னா, இவரு +2 படிக்கிறாரு. இதே ஸ்கூல்ல இருந்து வெளியில போன ஒரு ஒரு ஸ்டூடண்ட் 2 இயர்ஸ் முன்னாடி வெளியில போன ஒரு ஸ்டூடண்ட் திரும்ப ஜாயின் பண்றதா சொல்லப்படுது. சோ அதன் தொடர்ச்சியாக இறந்து போனவர் இருக்காரு இல்லையா? ஆ இறந்து போனவர் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் பஸ் ஏறி வீட்டுக்கு போறதுக்கான ஒரு சிச்சுவேஷன். அந்த டைம்ல தான் இவரு இங்க வந்து ஆ மடக்கப்பட்டு, இழுத்து செல்லப்பட்டு இந்த கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அகைன் இங்க பார்த்தோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களால பெரிதா வைக்கப்படக்கூடிய அலிகேஷன், இங்க வந்து போலீஸ் பேட்ரோலே இங்க வர்றதில்ல அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன். ஓகே. ஏன்னா நம்ம ஜெனரலா நம்ம இந்த ரிலேட்டட் டூ திஸ் ஆல்கஹாலா இருக்கட்டும், இல்ல சேஃப்டி இஷ்யூவா இருக்கட்டும், ஓகே. இப்ப புதிதா புதிதா பதவியேற்றிருக்கக்கூடிய தாவேகா அரசா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு விஷயத்த திரும்ப நம்ம எல்லாருக்குமே ரீஅஷ்யூர் பண்ணாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல், காலேஜஸ், வொர்க்ஷிப் பிளேஸஸ் இல்ல பப்ளிக் பிளேஸஸ் இங்கெல்லாம் ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு
எங்கேயுமே இந்த மதுபான கடைகள் இருக்கக்கூடாது, எந்த ட்ரக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது. அவர் சமீபத்துல பிரசிடென்சி காலேஜ்ல கூட மேம் வந்துட்டு ஓது எடுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா? ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. அப்படியுமே இந்த மாரி தவறுங்கள்லாம் கன்டின்யூ ஆயிட்டே இருக்குங்க மேம். கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. சோ அது ஒரு ஒரு பக்கம் சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூல் ஜோன்ஸ் மெயினா ஸ்டூடண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஜோன்ஸ்லயும் வந்துட்டு நமக்கு போலீஸ் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு தான் நமக்கு ஒரு பக்கம் பெண் குழந்தைகளை வச்சு பார்க்கும்போது இந்த சிங்கப்பெண் சிறப்பு ஃபோர்ஸ் வந்து சொல்லப்பட்டது. மெயினா ஜோன்ல வந்து they create awareness அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இன்னொரு பக்கம் when it comes to this drug related activities, முதலமைச்சர் விஜய் அவர்களே மாரத்தான்ல ஓடுனதா இருக்கட்டும், அவர் வந்து லைக் பதவி ஏற்றதுமே அவர் போட்ட முக்கியமான முதல் கையெழுத்து இதுவா கூட இருந்தது இல்லையா? சோ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அவர் பதவி ஏற்ற உடனே நம்ம பார்த்த ஒரு பெரிய நியூஸ் என்னவா இருந்ததுன்னா, தட் இஸ் ஆன்டி ட்ரக் ஸ்பெஷல் டிரைவ் ஆக்ஷன். அதுல நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஓகே. இன்னொன்னு ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கப்பட்டது மக்களால என்னன்னா, இந்த ஸ்கூல் ஜோன்ஸ்ல சாக்லேட்ஸ் மாதிரி சில இடத்துல ஈஸியா இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் கையில போய் சேருது. அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆக்சஸபிளா இருக்கு. ஓகே. அது எல்லாமே தடுக்கப்படணும் அப்படிங்கிறதும் பெருசா வைக்கப்பட்ட கோரிக்கையாகவே இருந்தது. ஓகே. பட் இந்த ஒரு நியூஸ நம்ம பார்க்கும்போது, அப்ப இந்த நியூஸா இருக்கட்டும், இல்ல கோயம்புத்தூர் இஷ்யூவா இருக்கட்டும், ஒரு இது நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கேம்பஸ்க்குள்ள யூஸ் பண்றதுன்றது ஒரு பக்கம். ஒரு பக்கம் அதுக்கு கவர்ன்மெண்ட் காமனா பொறுப்பேத்துக்கிட்டாலும், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் கண்டிப்பா அதுக்கு பொறுப்பேத்துக்கணும். ஏன்னா ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அத தே ஹேஸ் டு என்ஷூர். அது அவங்க பண்ணாங்களான்ற ஒரு கேள்வி நமக்கு கோவை இஷ்யூலயும் வருது. இந்த கவர்ன்மெண்ட் ஸ்கூல் இஷ்யூலயும் நமக்கு வருது. ஓகே. இன்னொரு பக்கம் காமனா இந்த போதை ஒரு சர்க்குலேஷன வந்து தடுக்கக்கூடியது கவர்ன்மெண்ட் எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் மூலியமா. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அகைன் அவங்க வந்து சிசிடிவி இப்ப போலீசார் என்ன இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் வந்தவங்க கொலை செய்துட்டு பின்னாடி அந்த அப்படியே ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ட்ராக் மூலியமா தான் தப்பிச்சு போயிருக்காங்க. தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. சோ சிசிடிவி மூலியமா நாங்க வந்து தேடுதல் பணியில ஈடுபட்டுட்டு இருக்கோம். யாரு அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது டு ஐடென்டிஃபை தெம். ஓகே. அது நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு லைக் ஸ்டேட்மெண்ட். ஒரு நியூஸ். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் வைக்கக்கூடிய சில அலிகேஷன்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய சில ஃபேக்ட்ஸ். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துட்டு அ பையன் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் எங்களுக்கு இந்த மாரி நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது அப்படிங்கிறது. கூடவே வந்துட்டு அவங்க சரி அங்க கேட்கும்போது, சரி என்ன நடந்தது? இது வந்து ட்ரக் ரிலேட்டட்ன்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பையனும், இறந்து போனவரும், இன்னொருவரும் அவருடைய நண்பர் 2 பேரும். ஓகே. ஒரு ஸ்கூல்ல இருந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டு இருக்கும்போது, இந்த ஆப்போசிட்ல வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ட்ரக் கன்சியூம் பண்ணிட்டு இவங்க மூஞ்சிலே வந்து ஊதுனதா சொல்லப்படுது. அப்ப கூட இருந்த பையன் வந்துட்டு, "ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகே. ஆ கேட்டதின் விளைவாக இவங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா, ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு பிளானிங்க்கு இவங்க போயிட்டாங்க அப்படின்னும், சம்பவம் நடந்த அன்னைக்கு தட் இஸ் நேத்து இவரு இறந்து போனவர் மட்டும் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட் ஸ்கூலுக்கு வரல. ஓகே. ஆனா அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து இன்னொரு ஸ்டூடண்ட் அந்த மாரி பண்றப்போ, கேள்வி கேட்டது வந்து யாரு ஸ்கூலுக்கு வரலையோ அன்னைக்கு லீவ் போட்டுட்டாங்களோ, இவருடைய ஃப்ரெண்ட் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நேத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிலேயே நம்ம சொல்லும்போது 20 பேர், 30 பேர், 40 பேர் அந்த மாரி அவங்க சில கவுண்ட்ஸ் சொல்றாங்க அந்த இடத்துல. விச் மீன்ஸ் ஒருத்தர் வந்து என் பையன அடிச்சு கொலை பண்ணல. குரூப்பா வந்து தான் இத பண்ணியிருக்காங்க. குரூப்பா வந்து தான் இத பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க சொல்றாங்க. சோ இதன் தொடர்ச்சியாக அன்னைக்கு என் பையனோட ஃப்ரெண்ட் வரல. அவர் லீவுன்றதுனால, என் பையன மட்டும் ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்து விச் மீன்ஸ் அங்க பஸ் டெப்போன்னு சொல்லப்படுது. அந்த பஸ் டெப்போல ஏறி அவர் வீட்டுக்கு வரக்கூடியவரு, என் பையன அங்கிருந்து கூப்ட்டுட்டு வந்து பஸ் டெப்போவோட லைக் பேக் சைட். அதான் ஆள் நடமாட்டம் இல்லாத உள் ஏரியாக்கு. ஓகே. அங்க கூட்டிட்டு போய் என் பையன கழுத்திலே மிதிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல. ஓகே. இப்ப இவங்களும் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி ஒருத்தர் போதை பொருள் யூஸ் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வராரு. வந்தவரை என் பையனோட ஃப்ரெண்ட் கேட்கிறாரு. அதன் விளைவாக ரிவெஞ்சா இந்த கொலையானது இங்க வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. அன்னைக்கு அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்திருந்தானா, அந்த பையன் இறந்திருக்க வேண்டியது. அவன் வரல அப்டின்னோனே, என் பையன் இன்னைக்கு இறந்து போய்ட்டான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க, அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இன்னொன்னு இவங்கள அதாவது என் பையன கொலை பண்ணது, அவங்களுடைய பையன கொலை பண்ணது அந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்லாமல், இன்னும் வெளியில இருந்து நெறைய பேரும் வந்திருக்காங்க. இதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்லயும், இந்த இன்சிடென்ட்லயும் நமக்கு ஒரு மாதிரி சேம்
ஒரு லைன்ல இருக்க மாதிரி இருக்கு. சோ ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. வை? பிகாஸ் ஏன் வெளியில இருந்து வரணும் பசங்க? அப்படி உங்களுக்குள்ள என்ன என்ன பிரச்சனை? இன்னும் உங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளத்தினால இந்த கொலை நடந்தது அப்படிங்கிறது போலீசார் சைடுல இருந்து உறுதி செய்யப்படல. ஜஸ்ட் உடலை மீட்டு லைக் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பியிருக்காங்க நேத்து. அதுதான் நமக்கு வந்து லைக் அப்டேட். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. இதெல்லாம் ஸ்கூல்ல நடந்ததுன்னு என் பையன் வந்து சொன்னான். சோ இதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாரி. அ சோ நாங்க போய் போலீஸ் கிட்ட கேட்டோம். இது என்ன நடந்தது? எத்தன பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்லாம் கேட்கும்போது, இல்ல நாங்க வந்து ஒரு 3 பேர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள காட்டுங்கன்னு சொன்னாலும், போலீஸார் வந்து அவங்கள காட்ட மாட்டிக்கிறாங்க. ஓகே. இப்ப வந்து நாங்க போலீஸார் வந்து எங்கள கம்ப்ளைண்ட் குடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்க கம்ப்ளைண்ட் குடுக்க போறோம். ஆனா முழுக்க முழுக்க இது வந்து அந்த போதை மருந்து எடுத்ததற்காக தட்டி கேட்டதின் ஒரு விஷயம் ஒரு மேட்டராக மட்டும் தான் இந்த கொலையானது இன்னைக்கு நடந்திருக்கு. என் பையனோட உயிர் இங்க போயிருக்கு அப்படிங்கிறது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இங்க. இதுல போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாடியில அதாவது அந்த விக்டிமோட பாடியில எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்ஜுரீஸ் வந்துட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேம். ஸோ முழுக்க முழுக்க அது இன்டர்னலான ஒரு இன்ஜுரியால தான் அவங்களோட உயிர் போயிருக்குங்கிற மாரிலாம் சொல்றாங்களே. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம்? எஸ். நமக்கு இதுவும் நடக்கும் இல்லையா? யூசுவலா நம்ம இந்த மாரி கேஸஸ் நம்ம பார்க்கிறப்போ வந்துட்டு, சில பேருக்கு வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் இன்ஜுரீஸ் ஜாஸ்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஓகே. சில பேருக்கு ஒன்லி இன்டர்னல் இன்ஜுரீஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா, இங்கேயும் அவங்க கிளைம் பண்றது என்ன அப்டின்னா, கழுத்துல மிதிச்சு தான் கொன்றுருக்காங்க அப்டின்ற மாரி ஒரு கிளைம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பா அங்க மூச்சு திணறி அப்படிதான் வந்து அந்த உயிர் போயிருக்கணும். கழுத்த நெரிக்கும்போது இல்லையா? சோ நமக்கு எக்ஸ்டர்னல் இன்ஜுரீஸ் எதுவுமே இல்ல. அவங்க அடிக்கல, எதுவுமே பண்ணல. அந்த கோவை இன்சிடென்ட்ல நடந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இங்க நடக்கல. இல்லையா? அந்த இடத்துல அப்படியே இருந்தாலும் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கையில எப்படி அயர்ன் ராட் போச்சு? எப்படி அருவா போச்சு? இது எப்படி இருக்குன்னா, ஒரு ரவுடிசம் குரூப் போவாங்க இல்லையா? ஒரு ரவுடிஸ் டூ ரவுடிஸ் பிட்வீன் போம்போது, ஒரு ஒரு பெரிய விஷயத்துக்கு பிளான் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு சம்பவம் தான் அங்க நடந்திருக்கு. பட் இங்க வந்து கழுத்துல மிதிச்சு கொன்றுக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னொரும் வந்து ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க அந்த பையன கொலை பண்ணும்போது, அவங்க வந்து என்ன ஸ்டேட்ல இருந்தாங்க? ஒரு ட்ரக் கன்சியூம் பண்ண ஸ்டேட்ல இருந்தாங்களா? இல்ல நார்மலா இருந்தாங்களா? அப்படிங்கிறதும் வந்து இங்க ஒரு பெரிய கேள்வியா வைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அது அவங்க கைது செய்யப்படும்போது, அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா அது நமக்கு தெரிய வரும். அவங்க என்ன ஸ்டேட்ல அப்ப இருந்தாங்க அப்படிங்கிறதும். ஆக்சுவலி மேம் பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரக் இஷ்யூஸ் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எவ்ரிவேர் எல்லா இடத்துலயுமே. ஸோ இத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம்? அண்ட் அக்கார்டிங் டூ லா இது எந்த செக்ஷன்ஸ்க்கு அண்டர்ல வந்துட்டு இதுக்கான என்ன சொல்றது பனிஷ்மென்ட்ஸ் வந்து வழங்கப்படும்? எஸ். நம்ம முழுக்க முழுக்க ட்ரக் ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ் எதுவா இருந்தாலும் என்டிபிஎஸ் ஆக்ட்ல தான் வரும். ஓகே. என்டிபிஎஸ் ஆக்ட்ல ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாலே கண்டிப்பா அவங்க லைஃப் முடிஞ்சது அப்படிங்கிறது தான். ஓகே. ஏன்னா மத்த ஒரு கிரைம்ஸ் மாதிரி, மத்த கேஸஸ் மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா பெயிலும் இங்க கிடைக்காது. ஓகே. ஈஸி பெயில்னு நான் சொல்றது 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் கான்செப்ட்ஸ் கூட இங்க இருக்காது. சம்டைம்ஸ் 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். சில கேஸஸ்க்கு அவங்களுக்கு பெயிலே கிடைக்காம, அவங்க பிரிசன்க்குள்ளே இருந்து அவங்க கேஸ் அவங்க கன்டெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். தட் இஸ் இந்த ட்ரக் இன்வால்வ்மென்ட் ஒரு ஆல்கஹால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எஸ் வி டூ ஹேவ் லிமிட்ஸ் கண்டிப்பா. ஏன்னா இப்ப நமக்கு வந்து மக்களே அடுத்தடுத்து சொல்ல வரும்போது என்னன்னா, நீங்க வந்து பிலோ 21 இயர்ஸ் நீங்க குடுக்காதீங்க. அப்படி வந்து கேட்டா அவங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து நீங்க கேளுங்க. தேர் ஐடி ப்ரூஃப். ஓகே. அத மீறி எடுத்தாங்க, வாங்குறாங்க, யாராச்சும் ஏமாத்துறாங்க அப்டின்னா, எஸ் அவங்க வந்து கிரிமினல் ஆக்ஷன் அவங்க மேல வர்றதுக்கான சான்ஸஸும் இங்க நெறையவே இருக்கு. ஓகே. பட் இந்த கோயம்புத்தூர் இஷ்யூவா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், அதுலயும் ஒரு 17 வயது ஒரு சிறுவனும் அந்த இடத்துல இருக்காரு. ஓகே. இஃப் தட் இஸ் கோயிங் டூ பி அ ட்ரக் இஷ்யூ அப்டின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்டின்னா, அப்போ 17 இயர்ஸ் அப்டிங்கிறது வந்துட்டு பிலோ 18 தட் இஸ் மைனர். எஸ் பனிஷபிள் தான். அங்க என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்ட்குள்ள வந்துரும். போர்ட்குள்ள வந்து அவங்க கம்ப்ளீட்டா வேற ப்ராசஸ்க்குள்ள எடுத்துட்டு போகப்படுவாங்க. ஓகே. ஏன்னா அவங்க வந்து 17 இயர்ஸா இருந்தாலும், ஒருவேளை அவங்களுக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மென்டல் மெச்சூரிட்டி இருக்கிற பட்சத்துல, சான்சஸ் ஆர் தேர் தட் அவங்க ப்ராசஸ் எல்லாமே அடல்ட்டுக்கான ப்ராசஸா கன்வெர்ட் பண்ணப்படும். ஜுவனல் ஜஸ்டிஸ் கான்செப்ட்ல வராம, ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்ட் கான்செப்ட்ல வராம, அவங்க கோர்ட்ஸ் அண்ட் கிரிமினல் ஆக்ட்ஸ் கீழ அவங்க கொண்டு வரப்பட்டுருவாங்க. ஓகே. இன்னொன்னு என்ன அப்டின்னா, அண்டர் 18 அப்டிங்கிற பட்சத்துல, நமக்கு இந்த லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் ஒரு டெத் பெனல்டி அப்டிங்கிற கான்செப்ட்ஸ் நமக்கு வராது. ஓகே. டில் ஏஜ் 21 வரைக்கும் அவங்க வந்து அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில ரீஹபிலிட்டேஷன் இதுல அவங்க வைக்கப்படுவாங்க. 21க்கு அப்புறம் எஸ் அவங்க கிட்ட எந்த மாற்றமும் இல்ல ரிபிட்டேட்டிவா அஃபெண்டர்ஸா இருக்காங்க அப்படின்னு போகும்போது அவங்க கண்டிப்பா தேல் பி கன்வெர்டட் டு திஸ் அடல்ட்டோட ப்ராசஸ்க்கு. ஓகே. சோ இங்கேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து மாணவர்கள் தான். ஓகே. தட் இஸ் விச் மீன்ஸ் ஸ்கூல் படிக்கிறவங்க. இன்னும் வெளியில இருந்து வந்து அடிச்சாங்கன்னு சொல்றாங்களே, எங்கேயும் அவங்க பேரன்ட்ஸ் வந்து கிளைம் பண்றது. அதுல யார் யார் இருக்காங்கன்றது நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இன்னும் போலீசார் சைடுல இருந்து உறுதி செய்யப்படாத ஒரு
அபிஷியல் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் வரல. ம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல யாராக இருந்தாலும் ஆஸ் பர் இந்தியன் லா, ஓகே, செல்லிங் ஆர் கன்சப்ஷன் ஆஃப் ட்ரக் ரெண்டுமே விச் இஸ் இல்லீகல். ஓகே, என்னதான் வந்து ஸ்மால் குவான்டிட்டி கமர்ஷியல் குவான்டிட்டின்னு பிரிச்சாலும் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்ஸ் இங்க இருக்க தான் போகுது. ஓகே, ஸோ எப்படி அவங்க கையில இவ்ளோ ஈஸி ஆக்சஸபிளா கிடைக்குது இது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸும் காலேஜஸும் தே மஸ்ட் என்ஷூர் தட் இது வந்து ட்ரக் ஃப்ரீ ஜோன். இங்க வந்து ட்ரக் பெடலர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸே உள்ள கிடையாது அப்படிங்கிறது. ஓகே, ஏன்னா நம்ம திரும்ப நோக்கி லா வந்து இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் கூடவே பிரைமரியான ஒரு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அப்படின்னா ஸ்கூல் ஆர் காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு இருக்க வேண்டியது உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இங்க என்ன ஆகும் அப்படின்னா மேபி சில இடத்துல ஓகே, இது ஒரு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும், ஸ்கூல் காலேஜ் நேம் ஸ்பாயில் ஆயிடுமே, நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்களோ, அதனால நம்மளே ஜஸ்ட் லைக் கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ்குள்ள அவங்க வராங்க அப்படிங்கிற பட்சத்துல இதுல இன்வால்வ் ஆகுறவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு விதமான ஓவர் கான்பிடன்ஸ் வரக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்மள விட்டுருவாங்க. அந்த கிராண்டடான ஒரு ஃபீல்க்கு வந்து அவங்க போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம இன்னும் ஸ்டில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த கிரைம்ஸ் நடந்தாலும் மர்டர், இல்ல வந்து கொலை, கொள்ளை, விமன் ரிலேட்டட், சைல்ட் ரிலேட்டட், ஓகே, இல்ல ஒரு தெஃப்ட், ராபரி எது நம்ம எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஆல்கஹால், ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு ட்ரக் கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா, அந்த அர்ஜ் அவங்கள எது வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணா இன்னும் நமக்கு போதை அதிகமாயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்ஜ்க்கு கொண்டு போய் தள்ளிடும். ஏன்னா நம்ம ரீசென்ட்டா பார்த்தோம். லாஸ்ட் வீக்ல ரிப்போர்ட் ஆன ஒரு கேஸுமே போதை பத்தல அப்படிங்கிறதுக்காக மாத்திரைய கரைச்சு தண்ணீல மிக்ஸ் பண்ணி அத இன்ஜெக்ஷன் வழியா டைரக்ட்டா நர்வ்ஸ்ல எடுத்துக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் ட்ரக் டேப்லெட்டா யூஸ் பண்றதும் இங்க இருக்காங்க. சிரப்ஸ் ட்ரக் அந்த போதை ஃபீல்க்காக யூஸ் பண்றவங்களும் இங்க இருக்காங்க. ஓகே, இந்த டேப்லெட்ஸ் பேனே பண்ணப்பட்டாச்சு. பட் அதெல்லாம் பிளாக் மார்க்கெட்ல வித்து அத ட்ரக்குக்காக யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சோ இங்க வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் விச் இஸ் ஷூர் தட் இவங்க இந்த மாரி மாட்ட போறாங்க யாராவது அப்படின்னா, லா இஸ் அகைன் வெரி ஸ்ட்ரிக்ட். அதுல எந்தவித சேஞ்சஸ், காம்ப்ரமைஸ் இருக்க போறதே கிடையாது. ஓகே, அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அத வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து பண்ணும்போது தான் ஃபுல்லா 0 ஆக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வி கேன் டிராவல் டுவர்ட்ஸ் தட். ஸோ ரொம்ப ரொம்ப நேரமா பேஷண்ட்டா நீங்க இந்த கேஸ பத்தி ரொம்ப விலாவரியா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.